ஹை வீவர் ஸ்டார்ட் ஐபிஎல் 2024 சீசனோட எலிமினேட்டர் மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் May 22, அதாவது வென்ஸ்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீம் ஆல்ரெடி ஒரு முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல விளையாடின ஒரு முறையுமே ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எதை பத்தி பார்க்க போறோம்னா RR vs RCB டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில 31 முறை இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 13 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. RCB டீம் 15 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்க போற அகமதாபாத் ஸ்டேடியம்ல ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 2 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல இரண்டு டீமுமே தலா ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ப்ரீவியஸ் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் கிரவுண்டோட ஸ்டாட்ஸ்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா RCB டீம் கைகள் தான் ஓங்கி இருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் பலம் கொண்ட RR டீமை எப்படி RCB டீம் வெற்றி பெற போறாங்கன்றத பத்தி. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அகமதாபாத்ல இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி ஸ்கொயர் பவுண்டரி 67 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்னொரு ஸ்கொயர் பவுண்டரி 71 or 72 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த பிச் நடு பிச்சில் விளையாட போறாங்க இந்த மேட்ச்ன்ற காரணத்தினால் எனக்கு தெரிஞ்சு நேத்து நடந்த மாதிரி பேஸ் பவுலர்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும்னே குறிப்பிடலாம் அண்ட் கம்பேர்ட் டு ஸ்பின்னர்ஸ். இது மட்டும் இல்லாம இது ஒரு எலிமினேட்டர் மேட்ச்ன்றதால ஒருவேளை 10 ஓவர்ஸ்க்கு மேல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே ஃபெரோஷியஸா அடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் நம்ம டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மற்றும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமா பிக் பண்ணிக்கலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் இந்த பிச்சில் 30-40-28 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேலன் டீம் 14 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் வேலன் டீம் 19 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் இந்த கிரவுண்ட்ல 170 ரன்ஸா ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது. நேத்து நடந்த குவாலிஃபயர் 1ல கூட சேசிங் பண்ண டீம் தான் வெற்றி பெற்றாங்கன்ற காரணத்தினால இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறவரோ அவரு தயங்காம சேசிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம RCB டீம் பத்தி பார்த்தோம்னா கோலி மற்றும் ஃபேப் டியூ பிளேசஸ் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பி இறங்குவாங்க. இதுக்கப்புறம் ரஜித் பட்டிடர், கிறிஸ் கிரீன், கேமரன் கிரீன், தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல், லாம்ப்ரோட், கரண் சர்மா, யஷ் தயால், லாக்கி ஃபெர்கியூசன், முகமது சிராஜ் மற்றும் ஸ்வப்னல் சிங் இந்த 11 பேர் தான் RCB டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதே போல நம்ம RR டீம் பத்தி பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கோஹர் கேட்மோர் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்புறவங்க. இதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் விளையாடுவார். ரியான் பராக், அஸ்வின், திருவ் ஜோரல், ரோமன் பவல், ரீரா போல்ட், ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா மற்றும் யுசுவேந்திர சஹாலி இந்த 11 பிளேயர் தான் RR டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு செட் ஆஃப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டான நியூஸை வச்சு தான் நான் ஷோகேஸ் பண்றேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் என்ன மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் போஸ்ட் டாஸ் நான் பிளே பண்ண போற SL டீம்ஸ் எல்லாமே நான் அதுல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் ஆஃப் தி மெம்பர் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் எண்ட் ஆகுது. இப்போ கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போற எலிமினேட்டர்ல முதல்ல RR vs RCBல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.